எபிரியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாச வீரர்களுடைய பட்டியலை பார்த்துட்டு இருக்கிறோம். எபிரியர் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய வருகையிலே நம்முடைய விசுவாசத்தை காணப்போகிறார். லூக்கா 18:8 அதை வாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவருக்கு உகந்த விசுவாசமாக இருக்கணும். பரலோகத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்கு தகுதியுள்ள போதுமான விசுவாசமாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நாம் எங்கே கண்டுகொள்ளலாம் அல்லது கற்றுக்கொள்ளலாம் என்றால், ஏற்கனவே விசுவாசத்தில் வீரர்களாக இருந்தாங்களே அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் கற்றுக்கொள்ளணும். அதை கற்றுக்கொள்வதற்காக தான் எபிரியருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதில் விசுவாச வீரர்களுடைய லிஸ்ட் இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கையை தியானித்து கொண்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் ஸ்டார்ட் ஆகிறது ஏபேலுடைய பெயர் தான். விசுவாசத்தினாலே ஏபேல் எப்படி வாழ்ந்தார், என்ன செய்தார், என்ன செய்யாமல் இருந்தார் என்று போன வாரத்தில், அதுக்கு முந்தின வாரங்கள்லாம் நம்ம தியானம் பண்ணி நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அவருக்கு அடுத்தபடியாக ஏனோக்கு வருகிறார். ஏனோக்கு எப்படி வாழ்ந்தார் என்று 3 விஷயங்களை பார்க்கிறோம். முதலாவது விஷயம், விசுவாசத்தினால் ஏனோக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தார். ஆண்டவரிடத்தில் நற்சாட்சி பெற்றார். இந்த 3 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கினுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிப்பதற்கு அவருடைய விசுவாசம் அவருக்கு போதுமானதாக இருந்துச்சு, ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருந்துச்சு. ஆண்டவர் அங்கீகரிக்கிற வகையில் அவருடைய விசுவாசத்தை அவர் காத்து கொண்டார். அருமையான கற்றுப்பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார், அவர் நம்மையும் எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமோ நம்முடைய விசுவாசத்தில் எந்த அளவில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு அங்கீகாரமான விசுவாசமாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கணும், யோசிக்கணும். பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகிற அளவுக்கு நம்முடைய விசுவாசம் ஆரோக்கியமான ஒரு விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவருக்கு உகந்த விசுவாசமாக இருக்கணும். பரலோகத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிற விசுவாசமாக இருக்கணும். ஏனோக்கு மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிலர் பரலோக ராஜ்யத்துக்கு போனவங்க இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க. அப்போ பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுகிற நாம் ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு பறந்து போகணும் அல்லது ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொள்ளணும் என்கிற எதிர்பார்ப்போடு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாம் ஏற்கனவே பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவங்க கிட்டிருந்து சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அவங்க இப்போ பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னால், அல்லது அவங்க ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க என்று சொன்னால், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருந்துச்சு என்று நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்னைக்கு ஏற்கனவே பரலோகத்தில் இருக்கிற ஒரு 5 பேரை உங்களுக்கு நான் காண்பித்து அதிலிருந்து உங்களுடைய விசுவாசம் பலப்படத்தக்கதாக சில சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். முதலாவது, லாசரு பரலோகத்தில் இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அவர் மரித்த பொழுது தேவதூதர்கள் வந்து லாசருவை பரலோகத்திற்கு கொண்டு போனார்கள் என்று வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ லாசர் எங்கே இருக்காரு? பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு இவர் போவதற்கு முன்பதாக
அவருடைய நிலைமை என்ன? அவருக்கு காசு பணம் இல்லை, அவருக்கு வீடு இல்லை, உடம்புல ஆரோக்கியம் இல்லை, தரித்திரனான லாசரு ஒருவன் இருந்தான் அப்படின்னு தான் ஏசாமி அவனை பற்றி சொல்கிறார். ஒரு தரித்திர நிலைமையில் இருக்கிறார், பணம் இல்லை, வீடு இல்லை, உடம்புல ஆரோக்கியமும் இல்லை. ஆனால் அவருக்கு மரிக்கும் பொழுது ஆண்டவர் தேவதூதர்களே அனுப்புகிறார் பூமிக்கு, போய் லாசரை கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். எதனால என்றால், எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் மரித்தால் ஆண்டவர் இடத்துல போய் சேர்ந்தால் போதும் என்கிற விசுவாசத்தோடு வாழ்ந்திருக்கிறார். வீடு இல்லாவிட்டாலும், ஆரோக்கியம் இல்லாவிட்டாலும், பணம் இல்லாவிட்டாலும், பரலோகத்திற்கு கொண்டு போக தேவையான விசுவாசம் அவருக்குள்ள இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் மரித்த பொழுது தேவதூதர்கள் வந்து பரலோகத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ லாசரு பரலோகத்தில் இருக்கிறார். கர்த்தர் என்னை எந்த நிலைமையில வச்சிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு மனரம்யமாய் வாழ்ந்தார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசம் லாசருவை போல பரலோகத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துகிற விசுவாசமாய் இருந்தால் போதும். வீடு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சொத்து இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆரோக்கியம் சரியில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களுக்கு எது இல்லாவிட்டாலும் லாசருவை போல உங்கள் மனசில் நீங்கள் யோசிக்கணும். என்னென்னு, எல்லாம் இருந்தால் கூட எவ்வளோ நாள் நான் இருப்பேன்? அவருடைய மனசில் இருந்த யோசனை அப்படி தானே. நமக்கு எல்லாமே கூட இருக்கட்டும், எவ்வளோ நாள் இருப்போம்? மரணமானது எங்கே, எப்போ, எப்படி முடியும்னு யாருக்கு தெரியும்? அதனால எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது குறை வச்சுட்டாரு ஆண்டவர், இது கம்மியாக பண்ணிட்டாரு, ஒரு சரியான ஆரோக்கியத்தை கொடுக்கல, சரியான ஒரு சம்பாத்தியம் கொடுக்கல, நிரந்தரமான ஒரு வேலை கொடுக்கல, சொந்தமாக ஒரு பிளாட் வாங்குறது கூட எனக்கு சக்தியை கொடுக்கல, இந்த மாதிரியெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு எத்தனையோ குறைகள் இருக்குது, தேவைகள் இருக்குது, ஆனாலும் நான் மனரம்யமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பிலிப்பியர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அதை அவர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட என்ன குறை இருந்தாலும் மனரம்யம் இருக்கணும். அதுதான் ஒரு உண்மையான பக்தி. போதும் என்கிற மனசு யாருக்கு இருக்குமோ அதுதான் உண்மையான பக்தி. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படிப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு புரியும். போதும், ஆண்டவர் எந்த நிலைமையில வச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறமே ஒழிய, எனக்கு ஆண்டவர் அதை குறை வச்சுட்டாரு, இது கம்மி பண்ணிட்டாரு, இது பண்ணலை ஆண்டவர், அது செய்யலை ஆண்டவர்னு சொல்லி ஆண்டவரை நிந்திக்கிறதோ ஆண்டவர் பேரில் முறுமுறுக்கிறதோ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் நமக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பார். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து நடத்திக்கிட்டு போகிறப்போ ஒரு இடத்துல உணவுக்கும் தண்ணீருக்கும் குறைவுபட்டார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக பேச எழும்பிட்டாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணார்? கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பி இந்த மாதிரி முறுமுறுக்கிற கடவுளை நிந்திக்கிறவங்களை சாகடிச்சிட்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். என்னாகும் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6வது வசனம். ஜனங்கள், அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி, நாங்கள் வனாந்தரத்தில் சாகும்படி எகிப்து தேசத்திலிருந்து ஏன் தான் நீங்கள் எங்களை கொண்டு வந்தீங்களோ, இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார்கள். தண்ணி இல்லை, சோறு இல்லை, என் வாழ்க்கை வெறுப்பாய் போச்சு, நீங்கள் ஏன் தான் அந்த எகிப்து எங்களை வழி நடத்திட்டு கூட்டின்னு வந்தீங்களோ அப்படின்ட்டு
மோசேவுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக இந்த இஸ்ரவேல் மக்கள் பேச தொடங்கிட்டாங்க. நிந்தித்தார்கள், முறுமுறுத்தார்கள். அதுக்கு அடுத்த வசனத்தில் படிச்சா, அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ள அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ள அநேகர் செத்தார்கள். சரிங்களா? எனக்கு அது கொடுக்கல, இது கொடுக்கல, ஆண்டவர் அது செய்யலை, இது செய்யலை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு தான் உடம்புல இந்த மாதிரி வியாதி வந்திருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் தான் இந்த மாதிரி தரித்திரத்தில் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம முறுமுறுத்தாலோ, ஆண்டவரை நிந்தித்தாலோ ஆண்டவருக்கு கோபம் வருது. ஆண்டவர் நமக்கு தண்டனை கொடுக்குறார், பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு உண்மையான பக்தி என்றால் 1 தீமோத்தேயு 6:9 சொன்னபடி போதும் என்கிற மனசு தான். கர்த்தர் கொடுத்த வரைக்கும் போதும். கர்த்தர் உயிரையே கொடுத்தவர். அவர் நினைச்சாருன்னா எது வேணாலும் கொடுக்க முடியும். எதுக்கோ தெரில, ஆண்டவர் என்ன இந்த நிலைமையில வச்சிருக்காரு, என் உடம்புல இந்த மாதிரி வியாதி வச்சிருக்கார், எனக்கு ஒரு சரியான ஒரு வேலை இல்லாமல் வச்சிருக்கார், எனக்கு திருமணமாகாமல் வச்சிருக்கார், என்னை பிள்ளைகள் பிறக்காமல் வச்சிருக்கிறார், எனக்கு நிரந்தரமான வருமானம் இல்லாமல் பண்ணியிருக்கார். எதுக்குன்னு தெரில, இந்த மாதிரி நிலைமையில கர்த்தர் வச்சிருக்காரு. எந்த நிலைமையாக இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை துதித்து மனரம்யமாய் வாழ்கிற விசுவாசத்தோடு வாழ்வோமாக. அப்படி வாழ்ந்த லாசருவை ஆண்டவர் எவ்வளோ மகிமைப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற லாசருவை போல நாமும் கூட பரலோகத்துக்கு போய் சேர வேண்டுமானால், லாசருடைய விசுவாசம் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு அவரை தகுதிப்படுத்திச்சோ, அதை போல நம்முடைய விசுவாசமும் ஆண்டுடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, பரலோக ராஜ்யத்தில் எலியா இருக்கிறார். எலியா, இந்த எலியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் ஒரு அக்கினி ரதத்தை அனுப்பி ரதத்தில் அப்படியே கொண்டு போயிட்டாராம். வாசிங்களே அந்த வசனத்தை, 2 ராஜாக்கள் 2:11. அவர்கள் 2 பேருமே பேசிக்கொண்டு போய் கொண்டிருந்த பொழுது, இதோ அக்கினி ரதம் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே ஏறி போனான். அப்போ நம்முடைய விசுவாசம் கூட பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிற விசுவாசமாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ எலியா பரலோகத்துக்கு போயிருக்காரு, பரலோகத்தில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது என்ன காரணம்? எலியா கர்த்தருக்காக பக்தி விஷயத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவராம். அதை நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எலியாவினுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னு சொல்றார். சரிங்களா? அப்போ கர்த்தருக்காக எலியா பக்தி வைராக்கியமாக வாழ்ந்திருக்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் பரலோகத்துக்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டுமானால் பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து பைபிளில் சில காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரணத்துக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு. அதில் ஒரு காரணம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும் என்பதற்காகவே மரித்தார்னு ஒரு வசனம் இருக்குது பாருங்களேன். தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை எதற்காக ஒப்பு கொடுத்தாராம்? மரணத்துக்கு. நாம் எல்லாம் பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும் என்பதற்காக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு அப்போ தான் நம்மளை பிரவேசிக்க முடியும். சில பேருக்கு சில தவறான வைராக்கியம் இருக்குது.
பக்தி விஷயத்தில் அவங்க வைராக்கியமாக இல்லாமல் வேற வேற விஷயத்தில் ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறாங்க. பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருக்க வேண்டியவங்க சண்டை போட்டுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வைராக்கியமாக இருக்கிறாங்க, சொந்தக்காரங்கிட்ட வைராக்கியமாக இருக்கிறாங்க. பணம் சம்பாதிக்கணும் என்கிற ஒரு வைராக்கியம் சில பேருக்கு, ஒரே வெறி, பணம் பணம் பணம். இப்படி சொத்து சம்பாதிக்கணும் என்கிற வைராக்கியம், அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது புகழ் சம்பாதிக்கணும், அது அடையிற வரைக்கும் வைராக்கியம். இப்படியெல்லாம் தவறான விஷயங்களுக்காக வைராக்கியமாக இருக்கிறோம், பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? பக்தி விஷயத்தில் நம்ம வைராக்கியமாக இருக்கணுமா, அதுக்காக தான் மரிச்சிருக்கிறார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வேற வேற விஷயங்களை தவறான காரியங்களுக்காக, உலகத்துக்குரிய காரியங்களுக்காக, வைராக்கியமாக இருக்கக்கூடாத காரியங்களுக்காக நீங்கள் வைராக்கியமாக இருந்து அவங்ககிட்ட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், அவங்க கூட நான் சமாதானமே படமாட்டேன், நான் பதிலுக்கு பதில் செய்வேன் என்கிற சிந்தைகளோடு இருப்போம் என்றால் அவங்கள ஆண்டவர் கை விட்டுருவார். இதுக்கு உதாரணம் தான் சவுல் ராஜா. சவுல் ராஜா தாவீதின் மீது ஒரு வைராக்கியம் வளர்த்து கொண்டார், தவறான வைராக்கியம். என்னத்துக்காக என்றால் அவரை மக்கள் எல்லாம் புகழ்ந்தார்களாம், பாராட்டினாங்களாம். ஆஹா, தாவீதை பாராட்டுறாங்களே, தாவீதை புகழறாங்களே, நான் தானே ராஜா, என்னை பற்றி பேச மாட்டேன்றாங்களே அப்படின்ட்டு தாவீதின் மீது ஒரு வைராக்கியம், ஒரு பொறாமையும் வளர்த்து கொண்டார். என்ன நடந்துச்சு? ஆண்டவர் சவுலை கைவிட்டு விட்டார். சவுலுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் எடுத்து விட்டார். கடைசியில் இந்த சவுல் ராஜா தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போனார். அந்த நிலைமைக்கு போயிடுச்சு. அதனால அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, பக்தி விஷயத்தில் மட்டும் வைராக்கியமா இருங்க, பக்தி விஷயத்தில் மட்டும் வைராக்கியமா இருங்க. வேற ஏதாவது விஷயத்தில் வைராக்கியமா இருக்கிறீங்களா, அதை விட்டுருங்க. பகையா இருக்கிறீங்களா, பதிலுக்கு பதில் செய்யணும் என்கிற வகையை பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கும் என்றால் விட்டுருங்க. இல்லாவிட்டால் கடவுள் உங்களை கைவிட்டுருவார். இதை புரிஞ்சுக்க நாம் நடந்து கொள்ளணும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னால், பக்தி வைராக்கியத்தில் நாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்படிக்கு நம்முடைய விசுவாசம் இருக்கணும். தவறான விஷயத்தில் வைராக்கியமாக இருந்த சவுல், அவருடைய கதி என்னாச்சுன்னு சொன்னேன். இப்போ பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தவங்களை பற்றி சொல்கிறேன் பாருங்க. பக்தி விஷயத்தில், பக்திக்காக, கடவுளுக்காக சத்ராக், மேஷாக், அபேத்நேகோ வைராக்கியமாக இருந்தாங்களா? தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் கொண்டு போய் நெருப்பில் போட்டுருவோன்னு சொன்னால் கூட, நெருப்பில் கூட போட்டாலும் நாங்கள் அப்படியே செத்தாலும் சாவேமோ ஒழிய இந்த விக்கிரகத்துக்கு நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தாங்க. நெருப்புலையும் போட்டாங்க, ஆண்டவர் அவங்களை காப்பாற்றிட்டாரு. அந்த பக்தி வைராக்கியமாக அவங்க இருந்ததுனால ரிசல்ட்டு 2 அற்புதமான ரிசல்ட்ஸ். 30ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், அந்த ராஜா டிக்ளேர் பண்ணுறார், இவங்களுடைய கடவுளை போல ரட்சிக்கத்தக்கதான கடவுள் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ராஜா சொல்கிறார், எந்த ராஜா இந்த சிலைக்கு வணங்கலைன்னா நெருப்பில் போட்டுருவோம், இதுதான் கடவுள் அப்படின்னு சொன்னாரோ, அதே ராஜா சொல்கிறாரு, இந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவுடைய கடவுள் தான் ரட்சிக்கிற ஒரு கடவுள். அந்த வாசிங்க, தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகள் சொல்லுகிற எந்த ஜாதியானாலும், எந்த ஜனத்தாரானாலும், பாஷைக்காரனானாலும் துண்டித்து போடப்படுவான். இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. யார் சொல்றது? இதுதான் கடவுள், இந்த கடவுளுக்கு வணங்குங்க, இல்லாவிட்டால் நெருப்பு சூளையில போட்டுருவேன்னு சொன்னவர் சொல்றார். இப்போ இந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோனுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள். இந்த மாதிரி அவரை நம்பியிருக்கிற மக்களை ரட்சிக்கிற கடவுள்
வேற ஒருவருமே இல்லைன்னு சொல்றார். அப்போ இவங்க பக்தி விஷயத்துல வைராக்கியமா இருந்ததுனாலே தங்களுடைய கடவுளை அங்கே நிரூபிச்சுட்டாங்க, தங்களுடைய கடவுளை அங்கே மகிமைப்படுத்திட்டாங்க, தங்களுடைய கடவுளை அந்த தேசத்தில் உயர்த்திட்டாங்க. அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நீங்க பக்தி விஷயத்துல வைராக்கியமா இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி உலகத்துக்கு நிரூபிப்பீங்க. கடவுளுடைய நாமம் உங்க மூலமா மகிமைப்படும். அது மட்டுமல்ல, 30ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷாக் அபேத்நகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். பக்தி விஷயத்துல வைராக்கியமா இருந்தா நம்முடைய ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர் என்று இந்த உலகத்துக்கு நிரூபிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கை உயரும், நம்முடைய நிலை உயரும். அதனால ராங்கான வைராக்கியங்கள்லாம் வேண்டாம், தவறான வைராக்கியங்கள்லாம் வேண்டாம். தவறான வைராக்கியங்களை நமக்குள்ளே வளர்த்து கொள்வோமானால் ஆண்டவர் கைவிட்டுருவார். பக்தி விஷயத்தில் வைராக்கியமாக இருந்தால் நம்முடைய தேவனுக்கு மகிமை வரும், நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும், நம்முடைய தேவனை இந்த உலகத்துக்கு நிரூபிக்கலாம், நம்முடைய வாழ்க்கை தரமும் உயரும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், நம்முடைய விசுவாசம் நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்த வேண்டுமானால், விசுவாசத்தோடு கூட பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும். அடுத்ததாக ஆபிரகாம் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். இந்த லாசரு மரித்து பரலோகத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டார் அப்படின்னு இருக்கா? வாசிங்க 16ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமை கண்டான். சரிங்களா? இப்போ ஆபிரகாம் எங்க இருக்காராம்? பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ நாமும் கூட பரலோகத்துக்காக நம்முடைய விசுவாசம் தகுதியுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டுமானால் ஆபிரகாமை போல நாமளும் வாழணும். ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தாராம்? ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுறார், இந்த தேசத்தை விட்டு, இந்த ஜனத்தை விட்டு, இந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு என்று ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல அங்கே அழைக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 7 விதமான ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தருவேன், இதெல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. அவர் ஒரு விக்கிர வழிபாட்டாளராக இருந்தார். ஆபிரகாமுடைய பெற்றோர் பொம்மைங்கள்லாம் செஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வேண்டாம், இதை விட்டுட்டு வா என்று ஆண்டவர் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்துட்டார் என்று ஒரு வசனம் அங்கே இருக்குது. அதனால ஆபிரகாம் மரித்த பிறகு ஆபிரகாமை ஆண்டவர் பரலோகத்தில் சேர்த்து கொண்டார். பரலோகத்தில் ஆபிரகாம் இருக்கிறதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். இப்போ பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆபிரகாமை போல நாமும் கூட பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற வேண்டுமானால் நம்முடைய விசுவாசம் நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிற விசுவாசமாக இருக்க வேண்டுமானால் நாமும் கூட ஆபிரகாமை போலவே ஆண்டவர் எவைகளெல்லாம் விட்டுட சொல்றாரோ அவைகளெல்லாம் விட்டுடணும். அப்போ நாமளும் பரலோக ராஜ்யத்தை தகுதி பெறுவோம். அருமையான கற்றுப்பிள்ளையில இன்னைக்கு நிறைய பேர் எவைகளை ஆண்டவர் விட சொல்றாரோ அவங்களை விட்டுறதுக்கு ஆயத்தமா இல்லை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், நாம் ஊழியங்களுக்கெல்லாம் போகிறோம். ஆனால் சில டிவியில் வர்ற சில ப்ரோக்ராம்ஸை விட மாட்டோன்றோம். சில கெட்ட புத்தி எண்ணங்களை விட மாட்டோன்றோம். கெட்ட பழக்கங்களை விடுறதில்லை, கெட்ட ஆசாபாசங்களை விடுறதில்லை. இப்படியெல்லாம் இருந்தால் நாம் பரலோகத்துக்கு தகுதி பெற முடியாது, பரலோகத்துக்கு நம்மால் பிரவேசிக்க முடியாது.